ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரொபின்சன் ஃப்ரம் தமிழ் ரிங்ஸ் ரிவ்யூ. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டியோட ரிவ்யூ தான் இன்னைக்கு இருக்க போறது. அதுக்கு முன்னாடியுமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா கோனிக் ஃபுஷன், இதோட பேரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கால்ஸ் குரூப்போடது. ஸோ இப்போதான் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Need a drink? I'm on the next level, next level on. முதல்ல இதோட இன்ஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, லுக் வைஸ் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒயிட் கலர் போர்டு, அதுல மேல பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் போட்டு சில கிளாஸ் ஐட்டங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபேஸ் போட்டிருக்காங்க. அவர் தான் அந்த கோனிக் நினைக்கிறேன், அவரோட ஃபேஸ் போட்டிருக்காங்க. குவாலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் கால்ஸ் குரூப் ஓடுது. கால்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும், 1848 ஏகப்பட்ட சரக்குலாம் அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்களோட தான் இதுவும். இது ஒரு 180 ml 42.8 ஆல்கால் கண்டென்ட். வேற ஒண்ணுமே இல்லை, பிளேனா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விஎஸ்ஓபி பிரீமியம் பிராண்டியன் கொடுத்துருக்காங்க. விசோப்னா என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும், பல வீடியோ நான் சொல்லிட்டேன். அது கொடுத்துருக்காங்க. பேர் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் கிளியரா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கால்ஸ் குரூப்போட இந்த எப்படி சொல்றது, இவங்களோட பாக்ஸ் இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா உள்ள சரக்கு மட்டும் தான் சுதப்பிடுறாங்க. அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இதை ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லியிருப்பேன், X1 என்ன, விசோப் என்ன, விஎஸ் என்ன அதெல்லாம் சொல்லியிருப்பேன். புதுசாக நான் சொல்ல போதில்லை. பாட்டில் சேப் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு. ஒரு 1848 பிராண்டியை பார்த்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே இதுதான். இதுல பாத்தீங்கன்னா அதே தான் பேர் கொடுத்துருக்காங்க, கால்ஸ் குரூப், ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இன்கிரியன்ஸும் அதே தான் கொடுத்துருக்காங்க. புதுசா இல்லை, ஆனா ரொம்ப சின்னதா போட்டிருக்கக்கூடிய ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது ஒரு 180 ml சொல்லியிருக்கேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 ரூபா வருது. இந்த பிரைஸ் இது ஒர்த்தான்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட சிக்னேச்சரும் இதே ரேட் தான் வருது. பார்த்துக்கலாம் அது என்னன்ட்டு. இன்கிரியன்ஸ் பார்த்தோம்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப சின்னதா இருக்கு. அது உங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா கேப் ரொம்ப வெயிட்டா இருக்கு, பியூரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. அதுலயும் பேர் கொடுத்துருக்காங்க. பேருக்கு மேல ஒரு கிரீடம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல என்னத்தை பாக்குறோமோ அதை தான் இதுலயும் பார்க்க போறோம். இது நம்ம ராவா ட்ரை பண்ணிட்டு அப்புறம் தண்ணியில் ட்ரை பண்ண போறோம். இனிமே ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் வரப்போகுது. ஸோ அதால ஏகப்பட்ட வீடியோ போடலான்னு பிளான்ல இருக்கு. மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெண்டையுமே ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமும் நான் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். உங்களோட டெக்னிக்கே வித்தியாசமா இருக்கும். மேல தூக்கி கீழே சுத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரெகுலர் ஊத்திக்கலாம். ஓகே, முதல்ல ஸ்மெல் வைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹெவியான ஒரு எப்படி சொல்றது, ஹெவியான ஒரு கேரமலைஸ், அதாவது ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் வருது. அப்புறம் நேச்சுரல் ஸ்பிரிட், அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரேப்ஸ், மைல்டா வெனிலா நோட்ஸ். ஆனா ஹெவியா தெரியுது பாத்தீங்கன்னா இந்த கேரமலைஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஸோ ஸ்வீட்னஸ் ரொம்ப ஹெவியா தெரியுது. கலர் வைஸ் ரொம்ப ரொம்ப இல்லை, லைட்டாக தான் இருக்கு. கோல்டு ரம்பர் கலரு. ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. எனக்கு இப்படி தெரியுது, உங்க கேமரால பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப லைட்டாக இருக்குது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம ராவா ட்ரை பண்ணலாம். சியர்ஸ்.
சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்வீட்னஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. கசப்பு இல்லை, ஆஃப்டர் மைல்டா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இறங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டோட கண்டிஷன் நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ரொம்ப இல்ல, லைட்டா இல்ல, ரொம்பவே எரிச்சல் இருக்குது இறங்கும் போது உள்ள மட்டும். அப்புறம் மைல்டா இருக்கு இறங்கினதுக்கு அப்புறம். ஸோ ராவா ட்ரை பண்றதுக்கு இது ஆகாதுங்க. ராவா ட்ரை பண்ணாதீங்க. நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ரொம்ப வேணாம், அளவு ஊத்திக்கலாம். ஸோ தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் அதோட கலர் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டிஷா இருக்கு. இதுல பார்க்கும்போது ரொம்ப கோல்டிஷா தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இதுல பார்க்கும்போது ரொம்ப கோல்டிஷா இருக்கு. ஓகே, இது நம்ம இப்ப லைட் அந்த வெண்ணிலா நோட்ஸ் தெரியுது. காட்டோட தன்மை போயிருச்சு. ஓகே, சியர்ஸ் கைஸ். ராவா குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப தண்ணி ஊற்றி அடிக்கும் போது ஸ்மூத் ஆயிருச்சுங்க. கசப்பு இல்லை, ஸ்வீட்னஸ் கம்மியாயிருச்சு, அப்புறம் பர்ன் இல்லை. குடிக்கிறதுக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஆனா இந்த ரேட்டுக்கு, அதாவது இந்த 270 ரூபா ரேட்டுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 ரூபா வருது. கால்ஸ் உருப்ளே 1848 இருக்கு பிராண்டி, அதுவே கிட்டத்தட்ட 260 ரூபா வருது. அதே கால்ஸ் குரூப்போட இந்த ரேட் இது கொடுத்து 280 ரூபா போட்டு 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஒரு கம்பேரிஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது இதையும் 1848 கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு 7.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10க்கு. என்ன ரீசன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க, மோசம் இல்லை. அப்புறம் குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அது வாட்டர் ஷேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1848 மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது இருக்குமே. ஸ்வீட்னஸ், இந்த ஹார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு, ராவா அடிக்கும் போது ஒரு டேஸ்ட்டு, அப்புறம் வாட்டர் ஊற்றி அடிக்கும் போது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஓகே, அதெல்லாம் 7.5 கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கு. ஒரு 260 280 கிட்டத்தட்ட அந்த ரேட் தான். நீங்க ஒவ்வொரு கடையை பொறுத்து மாறும். இது நான் 280 ரூபா வாங்கினேன். சில நேரத்தில் 290 ரூபா இருக்கலாம், சில நேரத்தில் 270 ரூபா இருக்கலாம். அது உங்களோட கடையை பொறுத்து. ஸோ ரேட் வைஸ் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 300 ரூபா பக்கம் வருது. 300 ரூபா பக்கம் வரும்போது இதுக்கு நம்ம மோர்பிஎஸ்ஸே வாங்கி அடிச்சுட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பிலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பிலோ பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு அதையும் சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் கொடுக்குற காசுக்கு ஒர்த் இல்லை, கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, ஹைப் ஏற்றி விட்ட மாதிரி இருக்கு. மற்ற மாதிரி டேஸ்ட் வைஸ் தான் எல்லாமே கிட்டத்தட்ட 1848 ரேட்டு தான் வருது. ஸோ ஒரு கம்பேரிசன் போட்டுக்கலாம். என்னோட ஒப்பீனியன் இது வேணாம். இதுக்கு இந்த பிரைஸுக்கு கிட்டத்தட்ட 280 ரூபா வர்றதுக்கு 260 ரூபா கொடுத்து மோர்பிஎஸோ இல்லை 240 ரூபா கொடுத்து கிங் லூவிஸோ வாங்கி அடிச்சுட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட 35-40 ரூபா வித்தியாசம் இருக்கு. என்னோட ஒப்பீனியன் இது ரொம்ப ரேட்டா இருக்கு. இது ஒரு பிரீமியம் ரேஞ்ச் அளவு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் குவாலிட்டி கிடையாது. ஏதோ சேல்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பாக்ஸுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, பாட்டிலுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ள சரக்குக்கு மட்டும் அவங்க முன்னுரிமை கொடுக்கல. ஸோ என்னோட ஒப்பீனியன் அவ்வளவுதான். இது ஒரு வேல்யூ ஃபார் மணியும் கிடையாது, ஒரு பெஸ்ட் ட்ரிங்க்கும் கிடையாது. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல பிலோ பண்ணுங்க. 18 வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க. பெருங்கல் லேடி குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதே. நான் எப்பயும் சொல்றதான், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி எனி காஸ்ட். ஓகே கைஸ், என்னோட வீடியோ சந்திக்கலாம். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.